ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதித்தார், ஏன் பலுகி பெருகினான்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறதிலே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தானா கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நேசகுமாரனும் ஈசாக்கு கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்லுகிற போது அவன் ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைத்து பலி செலுத்த துணிந்த போது சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், நீ என் கட்டளைக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன், இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் சந்ததி எப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய அந்த பரிதான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம்.